உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். ஐந்து பில்லர்ல 5 पिलर में ஒரு பில்லர் மாத்திரம் தான் படிச்சோம். एक पिलर के बारे में हमने अध्ययन किया. ரெண்டாவது दूसरा में மிக மிக முக்கியமான இன்னொரு தூண், कास और बुनियाद की बातों पर ध्यान दें. பில்லர் ஆஃப் அ கிறிஸ்டியன் லைஃப், पिलर ऑफ द क्रिश्चियन मसीही सेवा की कंबा, பரிசுத்தம். पवित्रता, பரிசுத்தம். पवित्रता. எசேக்கியேல் एजेकियल 43 43 अध्याय 12 12 वचन. एजेकियल 33 का 12. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், भवन का नियम यह है. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்ன? भवन निर्माण का नियम यह है. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் எது ஆலயம்? நம்ம சரீரம். हमारा शरीर, हम या हमारे शरीर परमेश्वर का क्या है? ஆலயம், मंदिर है. இவங்க எழுதியிருக்கு यहाँ पर लिखा है ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், भवन का नियम क्या है? நம்ம சரீரத்துக்கு, கிறிஸ்தவருடைய சரீரத்துக்கு இருக்கிற பிரமாணம். हमारे मसीह शरीर के लिए कुछ नियम रखे प्रभु. அந்த ஆலயத்தினுடைய பிரமாணம் என்ன? कलीसिया का नियम क्या है? மலை உச்சியின் மேல் पहाड़ के ऊंची कोटी पर, சுற்றிலும் पहाड़ की चोटी के चारों ओर, அதன் எல்லை எங்கும் संपूर्ण भाग மிகவும் பரிசுத்தமாய் இருக்கும். परम पवित्र है. பரம பவித்ரஹை, परम पवित्र है. முற்றிலும் பரிசுத்தமா இருக்கும். अत्यंत पवित्र रहना है. முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். परम पवित्र रहना है. பிரியமானவர்களே, மிகவும் பரிசுத்தமா இருக்கணும். मेरे प्रियो, पवित्रता में संपूर्ण होना चाहिए. இது ஆலயத்தினுடைய பிரமாணம். यही भवन का नियम है. உங்க சரீரம் அந்த ஆலயம். आपका शरीर प्रभु का मंदिर है. உங்க சரீரம் முழுவதும் आपका पूरा शरीर மிகவும் सबसे ज्यादा பரிசுத்தமா இருக்கணும். परम पवित्र रहना है. இதுதான் ஆலயத்தினுடைய பிரமாணம். यही नियम है भवन का. சத்தியம் ஒரு தூண். सत्य कंबा है. நம்ம எல்லை எங்கும், हमारे सारे सीमा में நம்ம கொடுக்கல் வாங்கல், लेन देन, நடை உடை, चाल चलन, நம்ம அலங்காரம், हमारे पोषक, எல்லாம், पहनावा, सब कुछ, நம்ம மனைவி, கணவன், பிள்ளைகள், पति पत्नी, बच्चे, நம்முடைய குடும்பம், हमारे परिवार, நம்ம சபை हमारी कलीसिया மிகவும் பரிசுத்தமா இருக்கும். सबसे ज्यादा पवित्र रहना है. நம்ம எல்லை எங்கும். हमारे सीमा पर. இது ஆலயத்தினுடைய பிரமாணம். ये मंदिर का भवन का नियम है. வெறும் கிறிஸ்தவங்களா இருந்தா போதாது. सिर्फ मसीह रहने से पर्याप्त नहीं है, काफी नहीं है. நான் சொன்னது போல ஆறுமுகங்கிற பேரை ஆபிரகாம்னு மாத்தி நரகத்துக்கு அனுப்பப்படாது. आचार्य को अब्राहम बना के नरक नहीं भेजना है. என்ன இருக்கணும்? எல்லை எங்கும். सीमा पर क्या रहना है? எல்லை எங்கும் பரிசுத்தமாயிருக்கும். सारे जहां में पवित्र, संपूर्ण रीति से. யாத்திராகமம் 28, निर्गमन 28, யாத்திராகமம் 28, निर्गमन 28, 36, 37. 36 और 37. அங்க ஆசாரியன்ட்ட சொல்றாரு, याजक के लिए क्या कहते हैं? பசும்பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி फिर चौके सोने का एक टीका बनवाना கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றதிலே முத்திரை வெட்டாக வெட்டி और जैसे छिपे में वैसे ही उनमें ये अक्षर खोद जाए அதை यहोवा के लिए पवित्र है. அது பாகையில் இருக்கும்படி அதை இள நீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. और उसे नीले फेते से बांधना और वह पकड़ी के सामने के इससे बरे रहे. அதை நெற்றியில கட்டிக்கோ. माथे पर बांध लेना उसे. நெற்றியில கட்டிக்கோ. माथे पर बांधना. அதுல என்ன எழுதி இருக்கு? उसमें क्या लिखा है? கர்த்தருக்கு பரிசுத்தம். यहोवा के लिए पवित्र. கர்த்தருக்கு பரிசுத்தம். यहोवा के लिए पवित्र. தமிழ்ல ஒரு சொல்லாடல் உண்டு.
तमिल में कहा ऐसे कहते हैं அவன் ரொம்ப படிச்சிருக்கான் நெத்தியில தான் எழுதி ஒட்டணும். वो इतना पढ़ा लिखा लगता है उसके माथे पर लिखा रखा है. நெற்றியில எழுதி ஒட்டு என்றால் என்ன அர்த்தம்? इसका मतलब क्या कहना चाहते हैं? பார்த்தாலே தெரியுது. देखने से ही पता चला. பார்த்தாலே தெரியுது. उसको देखने से ही पता चला. அங்க வாசிக்கிறோம். हम पढ़ते हैं அவங்க நெற்றியில முத்திரை போடு. वहां पर लगता है माथे पर टीका लगाओ. அந்த 1,44,000 பேரை பத்தி சொல்லி இருக்கு. 1,44,000 அவங்க நெற்றியில பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருந்தது. उनके माथे पर पिता का नाम लिखा है. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஆசாரியர். हम सब प्रभु के याजक है. நம்ம நெற்றியில என்ன எழுதி ஒட்டி இருக்கணும்? हमें यहाँ पर लिख के क्या रखना चाहिए था? கர்த்தருக்கு பரிசுத்தம். यहोवा के लिए पवित्र है. கர்த்தருக்கு பரிசுத்தம். यहोवा के लिए पवित्र है. அதான் என்னோட அடையாளம். यही मेरी पहचान है. அதான் என்னோட ஐடியா. यही मेरी विचार है. என் சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கு. मेरा पूरा शरीर प्रभु के लिए पवित्र रहना है. நான் உடுத்துற உடை கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கு. मेरे कपड़ा जो है प्रभु के लिए पवित्र रहना. கண்டிப்பா நான் அலங்காரமா இருக்கணும். मैं तो सजाना है. அலங்கோலமா இருக்க கூடாது. हमें जो है अनुचित रीत से नहीं पहनना. நல்ல அலங்காரமா இருக்கணும். अच्छे ढंग से पहनना है. என்னுடைய அலங்காரம் என்ன? मेरी जो पहनावा क्या है? நல்ல அலங்காரமா இருக்கணும். अच्छे से पहना. என்னுடைய அலங்காரம் என்ன? इसका मतलब कैसे सजाना है? கர்த்தருக்கு பரிசுத்தம். प्रभु के लिए पवित्रता ही मेरे सजाना. பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். पवित्रता से शोभायमान होकर प्रभु की आराधना करें. நீங்களும் நானும் நம்ம தேவனை கும்பிட வரும்போது அலங்காரம் வேண்டாமா? आप और हम जब प्रभु के पास आते हैं तो पूरा सजावट के साथ आना है. நமக்கு என்ன நியமம் கொடுக்கப்பட்டிருக்கு? हमारे लिए क्या दिया गया है? பரிசுத்த அலங்காரத்தோட வா. पवित्रता के साथ आओ. பரிசுத்த அலங்காரத்தோட வா. पवित्रता से शोभायमान होकर आओ. பிரியமானவர்களே, मेरे प्यारो, சும்மா சாமி கும்பிடக்கூடாது. ऐसे ही आके भजन नहीं करना है. நமக்கு ஒரு அலங்காரம் வேணும். हमारे लिए किस पवित्रता चाहिए. அது உலக அலங்காரம் அல்ல. ये दुनिया की सजावट नहीं. பரிசுத்தம் நம்ம சரீரத்தை அலங்கரிக்கும். पवित्रता से हमारे शरीर को நான் வசனத்தை தான் சொல்றேன். शोभा करना. वचन कहीं बोलना. உங்களை பிரியப்படுத்தும்படியாக நான் பேசல. आपको फुसलाने के लिए नहीं बोलना. உங்க மேல பிரியம் வைத்து பேசுகிறேன். आपसे प्रसन्न होकर मैं बोल रहा हूँ. உங்களை பிரியப்படுத்த பேசவில்லை. आपको प्रसन्न करने के लिए नहीं बोल रहा உங்க हूँ. மேல பிரியம் வைத்து आपसे பேசுகிறேன். प्रसन्न रख मैं बोल रहा हूँ. நீ கர்த்தருக்கு பிரியமா ஆராதிக்கணும். आपको प्रभु के प्रिय होकर आराधना करें. உங்க சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு பரிசுத்தமா. आपका पूरा शरीर प्रभु के लिए पवित्र रहना है. இந்த பரிசுத்தம் சொல்றமே, இந்த பரிசுத்தம் என்ற வேர்ட் உடைய பொருள் என்ன? इस पवित्रता का मूल शब्द का अर्थ क्या है? தமிழ்ல तमिल में பரிசுத்தம்னு சொல்றோம். पवित्रता कहते हैं. இந்தியில பவித்திரமா? पवित्रता. பவித்திரத்தான்னு சொல்றோம். पवित्रता. இந்த தமிழ்ல உள்ள அந்த சொல்லுடைய விளக்கத்தை நான் சொல்றேன். तमिल का इसका अर्थ मैं बताऊंगा. தமிழ்ல तमिल में இந்த பரி என்ற முன்னொட்டு வரும்போது ये पवित्रता का जो शब्द को दो भाग में अलग करते हैं. பரி परी ऐसे कहते हैं. அந்த முன்னொட்டு வரும்போது ஸ்பெஷல்னு அர்த்தம். स्पेशल खास करते हैं. खास சுத்தம், शुद्धता பரிசுத்தம். और खास शुद्धता. காரம், காரம், जाल तीता, பரிகாரம் மருந்து. और देखिए वो कहते हैं बलि करना या मुक्ति करना. தமிழ்ல இந்த பரின்னு சேர்ந்த ஸ்பெஷல்னு அர்த்தம். इसका मतलब स्पेशल कहते हैं. சுத்தம், खास मुक्ति ஸ்பெஷல் சுத்தம். और स्पेशल शुद्धता. தேவனுக்காக நம்ம வைக்கிற ஒரு சுத்தாங்க. परमेश्वर के लिए एक पवित्रता. தேவனுக்காக நம்ம காண்பிக்கிற ஒரு சுத்தாங்க. परमेश्वर के लिए एक शुद्धता को दिखाते हैं. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम की महिमा हो. இந்த பரிசுத்தம் என்ற எபிரேய சொல்லினுடைய பொருள், इस इब्रानी शब्द का अर्थ क्या है? அதுல 3 காரியங்கள் அடங்கியிருக்கு. 3 बातें की समाई हुई है. ஒன்று, एक है பிரித்து வைக்கிறது, अलग किया हुआ. செப்பரேட்டட் ஃப்ரம், सेपरेटेड अलग किया हुआ. பொதுவான காரியங்கள்ல இருந்து आम तरह की बातों से ஒரு சிறப்பான காரியத்துக்கு பிரித்து வைக்கிறது. खास बातों के लिए अलग किया हुआ. செப்பரேட்டட் ஃப்ரம். अलग किया हुआ. இரண்டாவது, दूसरा அதற்காக பிரதிஷ்டை பண்ணி வைப்பது, उसके लिए अभिषेक करके रखना. செட் அபார்ட், अलग प्रतीक अलग करके रखना. பிரித்து வைத்து अलग करके रखे. அதுக்காகவே
அர்ப்பணிச்சாச்சு. उसी के लिए अर्पण करते हैं. அந்த பர்பஸ்க்காக அதை வச்சிருக்கோம். उस मकसद के लिए अर्पण किया हुआ वस्तु. பிரியமானவர்களே, मेरे प्यारों, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम की महिमा हो. செப்பரேட்டட் ஃப்ரம், सेपरेटेड फ्रॉम, मैं अलग किया हुआ है. செட் அபார்ட், इसे अर्पण किया हुआ है. அதற்கேற்ற சுத்தாங்கம், சாங்டிஃபைட் அன்டு. उसके अनुसार शुद्धता को हमें रखना. சின்ன விளக்கம் சொல்றேன். कुछ बातों को विवरण से बताऊंगा. இவன் திருவிருந்து கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ஒரு கப்பு வச்சிருக்கீங்க. प्रभु भोज के लिए एक बर्तन रखे हैं. அந்த கப்பை उस बर्तन को கிச்சன்ல மற்ற பொருளோட வைக்க மாட்டாங்க. उस किचन में, रसोई में दूसरे सामान के साथ मिला के नहीं रखते. அந்த கப்பை கொண்டு போய் அங்கே பாத்ரூமில் போட மாட்டாங்க. उसी कप को बर्तन को लेके बाथरूम में यूज नहीं करते. அந்த கப்பை மற்ற எல்லா பொருட்களும் தனியாக பிரித்து उस வைப்பாங்க. बर्तन को उस सारे सामान से निकाल के अलग से रखते हैं. பிரித்து வச்சது மாத்திரமில்ல, ना केवल अलग रखते हैं, அந்த கப்பை திருவிருந்து கொடுக்கறதுக்கு மட்டும்தான் उस பயன்படுத்துவாங்க. बर्तन को सिर्फ प्रभु भोज के लिए इस्तेमाल करेंगे. யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னு சொல்லி அதில் சாயா கொடுக்க மாட்டாங்க. कोई गेस्ट आने से उसमें चाय नहीं देते. அது திருவிருந்துக்கு மட்டும் वो பயன்படுத்துவாங்க. प्रभु भोज के लिए इस्तेमाल करते हैं. பிரித்து வச்சாச்சு, अलग से रखे हैं, அதுக்குன்னு சொல்லி அர்ப்பணிச்சு வச்சாச்சு. उसके लिए अर्पण भी कर दिए. வேற பர்பஸ்க்கு பயன்படுத்தல. दूसरे मकसद के लिए इस्तेमाल नहीं करेंगे. போன வாரம் திருவிருந்து கொடுத்தேன். पिछले हफ्ता मैं प्रभु भोज दिया, கொஞ்சம் ரசம் மீதி வந்துச்சு, थोड़ा सा रस बच गया, அதை பிரித்து வச்சுட்டேன். उसको अलग रख दिए. வேற பர்பஸ்க்கே உபயோகிக்கல. दूसरे कारण में यूज नहीं करते. அடுத்த மாதம் எடுத்தா நார், दूसरा महीना निकालने से वो बदबू आएगा, உள்ள சின்ன சின்ன புழுலாம் ஓடுது. नीचे कीटा आ जाएगा. அப்படி கொண்டு அதை பயன்படுத்த முடியுமா? क्या उसको इस्तेमाल कर सकते हैं? அப்போ பிரித்து வச்சா மாத்திரம் போதாது, अलग करना भी है. அதற்காக அர்ப்பணித்து வைத்தால் மாத்திரம் ना போதாது, केवल अर्पणता करना है, அதை சுத்தமாக வைக்கணும். उसको बहुत सुरक्षित रखना, शुद्धता में रखना है. ஸோ செப்பரேட்டட் ஃப்ரம், अलग किया हुआ है செட் அபார்ட், और अर्पण किया हुआ वस्तु है, சாங்டிஃபைட் அன்டு. और शुद्ध और पवित्र रखना. எழுதிக்கோங்க, சாங்டிஃபை, சுத்தமாக இருக்கணும். आप लिख के रख लें, उसमें अलग करके पवित्रता में, அப்பதான் அது பரிசுத்தம்னு சொல்ல முடியும். तभी इसको पवित्रता कहते हैं. பைபிள் வாசிக்கிறோம், பரிசுத்த பூமி. बाइबल पढ़ते हैं, पवित्र भूमि. பரிசுத்த பூமின்னா என்ன? इसका मतलब क्या है? மற்ற இடத்துல இருந்து இந்த இடத்த பிரிச்சு வச்சிருக்கோம். दूसरे जमीन से इसको अलग करके रखे. எதற்காக பிரிச்சு क्यों வச்சிருக்கிறோம்? हमने अलग किया है? அங்க ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக பிரிச்சு प्रभु की வச்சிருக்கிறோம். आराधना के लिए अलग किए हैं. அப்ப அந்த இடத்தை எப்படி வைக்கணும்? जगह कैसे रखना है? சுத்தமாக வைக்கணும். बहुत पवित्रता में रखना है. பிரிச்சு வச்சிட்டோம், अलग कर दिए हैं, அதற்காக அர்ப்பணிச்சு வச்சிட்டோம். इससे अर्पण भी किए हैं, அப்ப அதை சுத்தமா வைக்கணும். लेकिन उसको पवित्र रखना है. அந்த அந்த உடை பரிசுத்த உடை. उस कपड़ा जो पवित्र कपड़ा அப்ப है, அந்த உடை எதுக்குன்னு வச்சிருக்கிறோம்? हम क्यों रखें उसको? மற்ற உடையிலிருந்து பிரிச்சு வச்சுட்டாங்க दूसरे ஆசாரி. कपड़े से अलग कर दिए याजकों की कपड़ा को. அது அவங்க கோயிலுக்கு போகும்போது, ஆலயத்துக்கு போகும்போது போட்டு போறாங்க. सिर्फ मंदिर में जाने के वक्त पहन के அந்த जाते. உடை அழுக்கா இருக்கலாமா? क्या वहाँ गंदगी में रहेगा? இருக்கக்கூடாது. नहीं रहना, गंदा சுத்தமா नहीं, இருக்கணும். शुद्ध रहना. நம்ம கர்த்தருக்கு என்று பரிசுத்த ஜனம். हम पवित्र, प्रभु के लिए पवित्र लोग हैं. அப்ப பொதுவான மக்கள்ல இருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். आम जनता से हम अलग किए हुए हैं. அவங்க அப்படி உடுத்தலாம், वो कैसे, उनको कैसे भी पहनने दे, நம்ம அப்படி உடுத்த முடியாது. लेकिन हम ऐसे नहीं पहन. அவங்க அப்படி முடி வெட்டலாம், वो बाल को कैसे भी काट सकते, நம்ம அப்படி முடி வெட்ட हम முடியாது. ऐसे बाल नहीं काट सकते. அவங்க அப்படி தாடி வைக்கலாம், वो दाढ़ी कैसे भी रखेंगे, நம்ம அப்படி வைக்க हम முடியாது. ऐसे नहीं रख सकते. நம்ம பிரிஞ்சு வரோம், हम अलग किए हुए, அவங்கள இருந்து டிஃப்ரெண்டா இருக்கும். वो हमें अंतर है. நம்ம உறவுகள் எப்படியும் இருக்கலாம், हम रिश्तों में कैसे भी நம்ம रहेंगे. கிளாஸ்மேட்ஸ் எப்படியும் இருக்கலாம், உடன் படிக்கிறவங்க, हम हमारे साथ में साथियां कैसे भी रहेंगे, நம்ம ஊர் மக்கள் எப்படியோ இருக்கலாம். हमारे गांव वाला कैसे भी रहने दे, நமக்குன்னு ஒரு ஐடி வேணும். लेकिन हमारे लिए एक अलग पहचान होती है. அவங்கள இருந்து நம்ம டிஃப்ரெண்டா இருக்கும். वो हम परफेक्ट रहना है उसमें. நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்காகவே அர்ப்பணிச்சிருக்கோம். हमारे जिंदगी को पूरा प्रभु, जीवन को प्रभु के लिए अर्पण कर. நான் கர்த்தருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு मैं जब प्रभु के लिए अर्पण कर चुका हूँ, அதற்கேற்ற சுத்தம் என்னிலே காணப்பட வேண்டும். उसके लायक शुद्धता मेरे मन में होना चाहिए. நான் பொய் சொல்லலாமா? क्या मैं झूठ बोल सकता हूँ? பொய் சொல்லக்கூடாதுல்ல? झूठ नहीं ना बोलना है. யோசிச்சு பாருங்க. सोचिए, ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? प्रभु के क्या हम प्रसन्न करते हैं? பிரியமானவர்களே, मेरे प्यारे, பரிசுத்தம், पवित्रता,
சில காரியங்கள் நம்முடைய சுத்தத்தை கரைபற்றும். कभी-कभी दाग आने की परिस्थितियां हैं. குறிப்பாய் 3 காரியங்கள் நம்மை கரைப்படுத்தும். 3 बातों से हमारा जीवन अपवित्र हो सकता है. உலகத்தால் கரைபடாதபடிக்கு உங்க வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்க. इसका मतलब हम दुनिया से हमें अपवित्र नहीं होना, अपने कपड़े पहनाव को पवित्र रखना. உங்க வேஷம், आपका वेश, சொன்னது போல முடி வெட்டுறது, जैसे मैंने कहा बाल काटना, அல்லன்னா அந்த முடியை விரிச்சு போட்டு போறது. नहीं तो बाल को खोल के छोड़ के जाना. பிரியமானவர்களே, मेरे प्यारों, ஜாக்கிரதையாக யாரை பார்த்து நான் ஃபாலோ பண்றேன்? ये मैं किसका अनुकरण करता हूँ? அந்த உலக வேஷம் என்னை கரைப்படுத்திருந்தா. ये दुनिया की जो असर मेरे ऊपर आया है. பிரியமானவர்களே, मेरे प्यारों, என்னுடைய அடையாளம் என்ன? मेरी पहचान क्या है? எது என்ன கரைப்படுத்துது? किससे मैं गंदा होता हूँ? இந்த உலகத்தின் வேஷம் என்ன கரைப்படுத்துது? इस दुनिया का वेश से क्या मैं अपवित्र? நல்ல சுத்தமான சட்டையோ கரைப்பட்டுட்டு, अच्छे कपड़े में दाग हो जाता, ஏதோ கரைப்பட்டுட்டு, दाग कुछ आ गया. எது கரைப்படுத்துது என் கிறிஸ்தவ வாழ்க்கை? मेरे मसीह जिंदगी से क्या मुझे दाग में உலக வேஷம். इस दुनिया का वेश உலகத்தால் கரைபடாதபடிக்கு பைபிள்ல இருக்கு. बाइबल में लिखा है हम दुनिया से अपवित्र नहीं होना. அது ஒரு கரை. वो एक दाग है. இன்னொரு கரை और एक दाग है மாம்சத்தினால் கரைபடாதபடி. अपने शरीर से हमें एक दाग नहीं लेना. இந்த மாம்சம் என்று சொன்னால் इसका मतलब क्या है? கலாத்தியர் 5:19 गलातियों 5 का 19. வாசிருங்க. அந்த சரீரத்துக்கு மாம்சத்துக்கும் शरीर और मांस के अंत वहां पर पता चलेगा. மாம்சங்கிறது சுபாவத்தை காட்டுது. मांस मतलब स्वभाव. கலாத்தியர் 5:19 வாசிங்க. गलातियों 5 का 19. हिंदी वास्तुगे. शरीर के काम तो प्रकट है, अर्थात व्यभिचार, गंदे काम, लुचपन, मूर्ति पूजा, ठोना, बैर, झगड़ा, ईर्ष्या, क्रोध, विरोध, झूठ, विधर्म, ढहा, मतवालापन, लीला कीड़ा और इनके जैसे और काम हैं. इनके विषय में मैं तुमसे पहले से कह देता हूँ, जैसा पहले भी कह चुका हूँ, कि ऐसे ऐसे काम करने वाले परमेश्वर के राज्य के वारिस न होंगे. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ऐसे काम करने वाला परमेश्वर का राज्य के वारिस नहीं होंगे. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே மாட்டாங்க. वो कदापित प्रभु के राज्य में जा ही नहीं सकते. பேர் ஆபிரகாம் மாத்திரனால பேர மாட்டோம். सिर्फ नाम अब्राहम बदलने से स्वर्ग नहीं जाएगा. இந்த காரியங்கள்லாம் இருக்கு. ये सारी बातें हैं. வெறும் அந்த விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் மாத்திரமல்ல. सिर्फ विभचार, लुचपन, ये सारी बातों से नहीं. क्रोध, विरोध, झूठ இதெல்லாம் நம்ம வாசித்தாங்க. क्रोध, विरोध, झूठ, लीला कीड़ा सब पड़े. இந்த क्रोध, विरोध, झूठலாம் இருந்தா பரலோகத்துக்கு போகவே மாட்டாங்க. ये सारे पापे करने से स्वर्ग कभी भी जा ही नहीं सकते हैं. ஏன் பைபிள்ல போட்டிருக்கப்பா? मेरा बाइबल में ऐसे ही लिखा है. இந்த மாம்சம் நம்ம கரைப்படுத்திட கூடாது. ये शरीर से हमें दाग नहीं होना है. போவீங்களா பரலோகம்? போவாங்களா? स्वर्ग में जा सकते हैं? நிச்சயமா போக முடியாது. कदापित नहीं जा सकते. போனா இந்த வேதம் தப்பாயிரும். अगर यदि आप चले क्रोध के साथ गए तो बाइबल विचार, போனா இந்த வேதம் தப்பாயிரும். अगर विरोध के साथ जाते बाइबल के वचन झूठ हो जाएगा. மாம்சத்தினால கரைப்படக்கூடாது. शरीर से हमें दाग नहीं लाना. முதல்ல உலகத்தால கரைப்படக்கூடாது. दुनिया से हमें परे रहना है. ரெண்டாவது மாம்சத்தினால கரைப்படக்கூடாது. दूसरा जो है हमारा शरीर में पवित्र रहना. மூன்றாவது तीसरा में அக்கிரமத்தினால கரைப்படாதபடி. अधर्मों से हमें दूर रहना. அக்கிரமம், अधर्म, அக்கிரமம் ஆங்கிலத்தில் இனிக்விட்டி. இனிக்விட்டி इनिक्विटी कहते हैं अधर्म. அக்கிரமம் என்றால் अधर्म का मतलब है கிரமத்துக்கு மாறாக செய்வது. கிரமம் ஒரு முறை இருக்கு. एक कानून रखे उसके विरोध चलना अधर्म है. அந்த கிரமத்துக்கு மாறாக செய்யறது. किसी के नियम रखते हैं उसको धर्म कहते हैं, उसका विरोध बोलना धर्म विरोध या अधर्म कहते हैं. அக்கிரமம். अधर्म. சில ஊழியக்காரங்க இருக்காங்க, कुछ सेवक ऐसा है, அவங்க விசுவாசிங்க பிந்தி வந்தாங்கன்னா विश्वासियां जब लेट में आते हैं பயங்கரமா திட்டுவாங்க. बहुत डांटते हैं. 9 மணி நீ 10 மணிக்கு வாரிய. 10 बजे का मतलब 9 बजे का मतलब 10 बजे आते हो. அப்படி விசுவாசிங்களை திட்டுவாங்க. विश्वासियों को डांटते हैं. அவங்க ஒரு ஊழியக்கார கூட்டத்துக்கு போனா लेकिन ये खुद किसी सभा में जाएंगे அவங்க 9 மணினா 12 மணிக்கு போவாங்க. 9 बजे तो पास्टर साहब 12 बजे ही पहुंचेंगे. தெரியாம தப்பு செஞ்சவனுக்கு கொஞ்சம் அடி. जैसे जानबूझ के बिना गलती कर दिया,
बिना जाने कुछ गलती थोड़ा सा दंड मिलेगा, தெரிஞ்சு தப்பு செய்தவனுக்கு ரொம்ப அடி, जानबूझ के गलती करने वालों को दंड ज्यादा मिलेगा। அதுவும் மற்றவங்களை திட்டிட்டு அதே தப்ப செஞ்சா यदि दूसरों को खुद डांटते हो, गलती को खुद करने से எவ்வளவு அடின்னு சொல்ல முடியல, कितना मार मिलेगा पता नहीं। வச்சு செஞ்சிருவாரு। परमेश्वर जो है तुम्हें बांध बांध के मारेगा। நமக்கு அக்கிரமத்தினால கரைப்படக்கூடாது, हमें अधर्म से अपवित्र नहीं होना है, எதுவும் அந்த தர்மத்துக்கு மாறா செய்யக்கூடாது, उस धर्म का विरोध नहीं चलना, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், हमें सावधान रहना। நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்தம் காணப்படணும், हमारे जीवन में पवित्रता, நம்ம நெத்தியில பரிசுத்தம்னு எழுதி ஒட்டி இருக்கணும், माथे पर पवित्रता का टीका लगना। உபாகமம் வசனங்களை குறித்து கொள்ளுங்க, वचनों को आप थोड़ा से लिख ले। உபாகமம் 23:14 व्यवस्था विवरण 23:14। உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார், क्योंकि तेरा परमेश्वर यहोवा तुझको बचाने और तेरे शत्रुओं को तुझसे डरवाने तेरे छावनी के मध्य घूमता रहेगा। ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுத்தமான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது, इसलिए तेरी छावनी पवित्र रहना चाहिए, ऐसा ना हो कि वह तेरे मध्य में कोई अशुद्ध वस्तु देकर तुझसे फिर जाए। என்ன அசுத்தம் இருக்கு? क्या अशुद्धता है? உலகம் ஒரு பக்கம் இருக்கு, दुनिया एक अंदर आ गया, ஒரு பக்கம் மாம்சம் இருக்கு, शरीर की क्रिया अंदर आ ஒரு गया, பக்கம் அக்கிரமம் இருக்கு, धर्म को ஆண்டவர் உலாவுவாரா? परमेश्वर के अंदर रहेगा, அவர் அதுக்கு மத்தியில் உலாவுற தேவன், அவரு वो अधर्म के बीच में नहीं रहेगा। என்னத்தை பார்க்காரு? क्या देखता? அசுத்தத்தை பார்க்கிறார்। अशुद्धता को देखा। 1 தெசலோனிக்கேயர் पहला தெசலோனிக்கேயர் 4:7 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார், क्योंकि परमेश्वर ने हमें अशुद्ध होने के लिए नहीं परंतु पवित्र होने के लिए बुलाया है। நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னு அவர் அழைத்திருக்கிறார், इसलिए हमें बुलाया हम पवित्र रहे, நம்ம உலகத்தார போல இருக்கணுங்கிறதுக்காக அவர் நம்மை அழைக்கல। इसलिए नहीं बुलाया हम दुनिया के साथ रहे। குறிப்பாக பிரியமானவர்களே, खास करके मेरे प्रियो, இந்த சுவிசேஷ ஊழியம் மிஷனரி ஊழியம் செய்கிறவர்கள் நன்றாக கவனிங்க। शुभ संदेश सेवा करने वाले मिशनरी सेवा करने वाले इस पर जो ध्यान से सुने। अनेक இடங்கள்ல ஒரு பிழை நடக்கிறது, बहुत जगह में ऐसे कुछ गलतियां होती है, ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றுகிறார்கள், एक धर्म से दूसरे धर्म में परिवर्तन करते हैं। தீபாவளி கொண்டாடி கொண்டிருந்தவர்களை கிறிஸ்துமஸ் கொண்டாட வைக்கிறாங்க, दीपावली मनाने वाला क्रिसमस मना रहा है, बस इतने अंतर। சொந்தக்காரன்லாம் கோவப்படுறான், रिश्तेदार गुस्सा हो जाता है, வேற ஒரு மாற்றமும் வரல। दूसरा कोई परिवर्तन नहीं। இதுவரைக்கும் அவன் தீபாவளிக்கு புது துணி எடுத்தான், अभी तक दीपावली के लिए नया कपड़ा लिया है, இவன் நான் தீபாவளிலாம் கொண்டாட மாட்டேன், मैं दीपावली नहीं मानूंगा, குடும்பத்தாருக்கெல்லாம் கோபம் வருது, परिवार वालों को गुस्सा हो जाता है। அதுக்கு பதிலா என்ன பண்றான்? इसके बदले में क्या करता है? கிறிஸ்துமஸுக்கு புது துணி போய் எடுத்தான், क्रिसमस के लिए नया कपड़ा ले लेता। தீபாவளிக்கு தீபாவளி புது நகை வாங்கி போட்டாங்க, दीपावली में नया गहना पहन लिया, இவன் இப்ப கிறிஸ்துமஸுக்கு நகை வேணும்னு கேட்டு சண்டை போடுறான், अभी क्रिसमस के लिए नया गहना के लिए लड़ रहा है। மாறிட்டான் கிறிஸ்தவனா, मसीह रूप में बदल गया, परिवर्तन हो गया, குடும்பத்துல சண்டைக்கு வர்றாங்க, परिवार वाला लड़ने आए, நான் கிறிஸ்தவன்। मैं तो मसीह बन गया। பிரியமானவர்களே, मेरे प्यारों, அவன் கிறிஸ்தவன் ஆகும் முன்னால मसीह होने के पहले அவன் ஏதோ ஒரு மதத்துல இருந்தான், वो दूसरा किसी धर्म में था, அந்த மத முறைமையின்படி திருமணத்தை நடத்தணும், उसी धर्म के अनुसार शादी को करवाना था। இவ கிறிஸ்தவன் ஆயிட்டான், अभी मसीह बन गया, கிறிஸ்தவன் ஆனோன்னு கிறிஸ்தவ முறையில் मसीह तरीके से அந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியெல்லாம் போட்டு ऐसे नए कपड़ा पहरावा, அங்க ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று வச்சு, वहाँ एक आर्च रख, ஆர்ச் அந்த ஆர்ச் ஒன்று வச்சே ஆகணும், उस आर्च रखना ही होगा, அதை பூவெல்லாம் வச்சு அலங்கரிக்கணும், फूलों से सजाना। கிறிஸ்தவங்களாயிட்டோம்। मसीह है। அந்த ஆர்ச் என்னன்னே நிறைய பேருக்கு தெரியும், आर्च का मतलब किसी को पता ही नहीं क्या है। அந்த ஆர்ச் வேற ஒன்றும் இல்லைங்க, उस आर्च का मतलब ये है அது மேற்கத்திய லிங்கம், क्योंकि वो पश्चिमी देश का लिंग कहते हैं, लिंग जो लिंग देवता है ना। சகோதரிகள் மன்னிச்சுக்கோங்க, बहन क्षमा कर दें, அது மேற்கத்தியத்தில் உள்ள ஆண்குறி அடையாளம், क्योंकि वो पुरुष का एक दर्शन करता है, वो लिंग का दर्शन। அவங்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு, उनका एक अंधविश्वास था, அந்த ஆண்குறி வழியா நடந்து போனா उसके अंदर जाने से அவளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும்। संतान मिलेगा।
நம்ம கிறிஸ்தவங்கள் ஆனோன்னு என்ன பண்ணிட்டோம்? हम मसीह होने के बाद क्या कर लिए? நம்ம வீட்டில் இருந்த பழைய லிங்கத்தை எடுத்துட்டு पुराना लिंग को निकाल के இந்த லிங்கத்தை வச்சுட்டோம். हम अंग्रेजी का लिंग रख दिए கோயில் ஜன்னல் எல்லாம் லிங்கம் வச்சிருக்கோம். और सब मंदिर में वो चर्च में सब में जो वो बना ஸ்டேஜுக்கு மேல இருக்கிற ஜன்னல் அப்படி யூ ஷேப்ல வச்சிருக்கோம். स्टेज के ऊपर जो है उसको भी ये बनाते हैं, அது கிறிஸ்தவ லிங்கம். आर्च बनाते हैं क्योंकि मसीह लिंग है वो. என்னத்த சொல்றது? क्या उनको आप बताएं? இதுக்காக கஷ்டப்பட்டு மிஷனரி ஊழியம் செய்யறோம். इसलिए क्या मिशनरी इतना कठिन परिश्रम? அவன் வீட்டில் இருந்த லிங்கத்தை எடுத்து போட்டுட்டு நம்ம ஒரு லிங்கத்தை வைக்கிறதுக்கு उनका लिंग को निकाल के क्या हम मसीह लिंग को रखने के लिए मसीह सेवा कर रहे हैं? நமக்கு ஐடியா கோயில் ஜன்னல்னா அப்படித்தான் இருக்கணும். क्योंकि हम चाहते हैं सारे में हमें आर्च बनाना, इसे ஒரு ஆர்ச் இருக்கணும். एक आर्च रखना, கோயில் வாசல் ஆர்ச்சா இருக்கணும். वहां द्वार पर एक आर्च रखना है. எல்லா பிரியமானவர் सारे लोग ऐसे करते हैं. நம்மிலே காணப்பட வேண்டியது பரிசுத்தம். हमें ऐसे नहीं करना है, हमें पवित्रता रहना है. வெறும் தீபாவளிக்கு பதிலாக கிறிஸ்மஸ் கொண்டாடுவது கிறிஸ்தவம் அல்ல. सिर्फ दीपावली की जगह पर क्रिसमस मनाना वो मसीहत नहीं है. வீட்டுக்கு முன்னால ஸ்டார் கோலம் போட்டாங்க. घर के सामने जो स्टार का रंगीला बनाए थे, அதெல்லாம் நான் கோலம்லாம் போட மாட்டேன். वो सब रंगीला नहीं बनाएंगे. நான் கிறிஸ்மஸ்க்கு ஸ்டார் தொங்க விடுவேன். हम क्रिसमस का स्टार लगाएंगे. என்னங்க ஆச்சு? क्या परिवर्तन हुआ? எல்லாரும் விரும்புறாங்க. सारे लोग चाह रहे हैं நம்ம கிறிஸ்தவங்கன்னு காணப்படணும். मसीह दिखना है. இல்லை பிரியமானவர், नहीं मेरे प्रिय, பரிசுத்தம் நம்முடைய அடையாளமாக இருக்கு. हमारी पहचान पवित्रता होना चाहिए. ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. इस वचन को सारे लोग खोल दें, निकाल दीजिए. ரோமர் 6:19. रोमियो 6:19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். मैं तुम्हारी शारीरिक दुर्बलता के कारण मनुष्यों की रीति पर कहता हूँ. என்ன? ये है அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல, जैसे तुमने अपने अंगों को कुक्रम के लिए अशुद्धता और कुक्रम के दास करने को सौंपा था. அக்கிரமத்தையும் அசுத்தத்தையும் நடப்பிக்கிறதுக்கு कुक्रम और अशुद्धता करने के लिए என் அவயவத்தை தான் நான் ஒப்பு கொடுக்கணும். मेरे शरीर को ही अर्पण करते हैं. அப்படி கண்ணு அந்த கண்ணு என்ன சொல்றது, இமை அந்த இமையை அப்படி பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு, यहाँ पर थोड़ा सा रंग लगाना, நகத்தில் கொஞ்சம் பெயிண்ட் போட்டுக்கிட்டு, पलंग यहाँ पलंग पर जो है ये लगाना, पेंट लगाना, நகத்தில் கொஞ்சம் பெயிண்ட் போட்டுக்கிட்டு, नाखून में जो पॉलिश लगा के, தாடி அப்படியே ஸ்டைலாக தாடியை ஒதுக்கி விட்டுக்கிட்டு, दाढ़ी को जैसे मनमानी रखना. கிறிஸ்தவத்தில் मसीह में மலித்தலும் நீட்டலும் இராதபடிக்கு लगता है इसमें छेड़छाड़ी छेड़खानी नहीं ஒன்று करना. மலிச்சா ஒழுங்கா மலிச்சிரு, नहीं तो निकालना तो पूरा निकाल दो, விட்டா ஒழுங்கா விட்டுரு. नहीं तो पूरा पूरा छोड़ दो. இந்த முடியை வச்சு தானே நம்ம அலங்கரிக்க முடியும். क्या बाल कर रखे, बाल के द्वारा அப்படி ஸ்டைலாக அந்த தாடியை ஒதுக்கி விட்டுக்கிட்டு, इसको थोड़ा से मदर जैसे यहाँ रखना, அந்த முடிக்க இந்த ஜெல்லெல்லாம் போட்டு அப்படி கத்தி மாதிரி நிற்க விட்டுக்கிட்டு, और बाल को जेल सब लगा के लगता है कोई छुरी इधर रखा है, खड़ा कर दिया. அந்த சட்டையில் இங்கே கொஞ்சம் கிழிச்சு அங்கே கொஞ்சம் கிழிச்சு தோலை காட்டிக்கிட்டு, कपड़ा को जो है इधर थोड़ा फाड़ के इधर थोड़ा फाड़ के, என் வயத்தை பாரு, मेरा पेट को देखो, என் கால் தொடைய பாரு, मेरा झांद को देखो. இதை வச்சு தானே நம்ம அசுத்தத்தை நடப்பிக்கிறோம். इसी के द्वारा ना शुद्धता फैलता है. நம்ம சரீரத்தை தானே அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். हमारा शरीर को ही हम अर्पण करना, காதை ஒப்பு கொடுக்கணும், कान को अर्पण करना, கழுத்தை ஒப்பு கொடுக்கணும், गर्दन के लिए देना है, நம்ம விரலை ஒப்பு கொடுக்கணும். उंगली को देना है. இதை வச்சு தான் நம்ம அசுத்தத்தை நடப்பிக்க முடியும். इसी के द्वारा अशुद्ध कार्य करते हैं. அட்ராக்டிவா இருக்க முடியும். 4 பேர் நம்மளை பார்த்து அப்படி திரும்பி பார்க்கணும்ல. 4 लोग हमें देख के आकर्षित होने के लायक हमारा शरीर को रखना चाहते हैं. பைபிள்ல உள்ளதை சொல்றேன். हम बाइबल की बातें कहते हैं. அசுத்தத்தையும் அக்கிரமத்தையும் நடப்பிக்கும்படி நம்முடைய அவயவங்களை தான் நம்ம ஒப்பு கொடுத்திருக்கோம். अशुद्धता और कुकर्म काम करने के लिए हमारा शरीर की अंगों को ही अर्पण करते हैं. அப்படி ஒப்பு கொடுத்தது போல जैसे तुमने अर्पण किया था பிரியமானவர்களே, मेरे प्यारों, இப்பொழுது वैसे ही இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். अपने अंगों को पवित्रता के लिए धर्म के दास करके सौंप दो. உங்க விரல ஒப்பு கொடுங்க, अपनी उंगली को अर्पण कर, காதை ஒப்பு கொடுங்க, कान को अर्पण कर, இந்த மயிரை ஒப்பு கொடுங்க, अपने बाल को अर्पण कर, ஒப்பு கொடுங்க. अर्पण कर. அதுல பரிசுத்தம் காணப்படட்டும். उसमें पवित्रता रहना. அதான் ஆலயத்தின் பிரமாணம். यही भवन का नियम है.
கேட்கிற காதுள்ளவன் கேட்கலவன். जिनकी कान वो सुन ले. உங்கள் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும். प्रभु आपकी सेवा को आशीष देना. மீண்டும் மீண்டுமாக அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். बार बार इस वचन को दोहराना चाहते हैं. ஒருத்தனுக்கு ஆபிரகாம் பெயர் வைக்கிறதுனால அவன் பரலோகம் போக மாட்டான். किसी को अब्राहम का नाम रखने से वो स्वर्ग नहीं जाएगा. தீபாவளி கொண்டாடினவன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுனால பரலோகத்துக்கு போக மாட்டான். दीपावली मनाने वाला क्रिसमस मनाने से स्वर्ग नहीं जाएगा. பழைய லிங்கத்தை எடுத்து போட்டு இந்திய லிங்கத்தை எடுத்து போட்டு மேற்கத்திய லிங்கத்தை வைக்கிறதுனால பரலோகத்துக்கு போக மாட்டான். हिंदुस्तान का लिंग को लेके पश्चिमी देश का लिंग रखने से स्वर्ग नहीं जाएगा. இன்றைக்கு அநேக சபைகள் இந்த வேலையை மட்டும்தான் செய்துகிட்டு இருக்கிறாங்க. बहुत सारे कलीसिया में सिर्फ इसी काम पर ध्यान देते हैं. மேற்கத்திய நாடுகள் எப்படி செய்வாங்களோ அப்படி செய்யணும். मैंने पश्चिमी देश की क्या संस्कृति उसको अपनाना चाहता. அதான் கிறிஸ்தவன் நினைக்கிறாங்க. वो समझते यही मसीहत है. எனக்கு நார்த்தை பற்றி தெரியல. मुझे उत्तर भारत के बारे में पता नहीं. இங்க அநேக கிறிஸ்தவ திருமணங்கள்ல यहाँ मसीह शादियों में दक्षिण அந்த में பொண்ணை கூட்டு வரும்போது लड़की को लाने के वक्त में தலையில ஒரு துணி மூடிக்கிறாங்க. यहाँ पर घूंघट डाल के छिपा के लाते हैं. இங்க இப்போ ஒரு ஃபேஷன் வந்திருக்கு. अभी एक फैशन आया है. இப்படி தலையை மூடிக்குவாங்க. ढक लेते हैं. அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே शादी होने के बाद அந்த வாக்கு கொடுத்து முடிஞ்ச உடனே वाचा बांधने के बाद பிரசங்கர் அந்த பாஸ்டர் அறிவிக்கிறார். पास्टर घोषणा करते हैं. இவர்கள் கணவன் மனைவியாக இணைந்திருக்கள் என்பதை அறிவிக்கிறேன். कहते हैं अब से अलग के ये पति पत्नी के रूप में मैं घोषणा करता हूँ. உடனே அந்த மாப்பிள்ளை அந்த துணியை எடுத்து போட்டு तुरंत दूल्हा जो है उस कपड़े को निकाल के पीछे रखता உடனே है. எல்லாரும் கைதல் ताली बजा कहते हैं. ஏன்டா இப்படி பண்றோன்னு யாருக்கும் தெரியாது. किसी को पता नहीं है किस कारण से इसे कहते हैं. அது வேற ஒண்ணும் இல்லை. वो दूसरा कारण है इसके. பிரியமானவர்களே, मेरे प्यारों, ஆரியத்துல आर्यम में பொண்ணுக்கு மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது. लड़की कौन है पता नहीं, दुल्हन कौन है पता नहीं. அவன் கிழவனா குமரனா சொட்டையா கூரடா ஒண்ணுமே அவளுக்கு தெரியாது. लड़की को ये पता नहीं दुल्हा ये डकला है या उसको क्या कपड़ा पहना, कैसे बूढ़ा है, कुछ भी पता नहीं. அவ முகத்தை மூடி उसके चेहरा को बंद करके அப்பா அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. पिताजी जो है उसको दर दर के ला रहे हैं. இப்ப அந்த சடங்கு முடியுது. सब कुछ खत्म हो गया. अभी சடங்கு முடிஞ்ச பிறகு அதை ரிவர்ட் பண்ண முடியாது. जैसे जो शादी होने के बाद कुछ नहीं कर सकते. இனி அவனுக்கு அவதான் பொண்டாட்டி. इसका मतलब उस लड़का के लिए यही लड़की पत्नी है. அந்த சடங்கு முடிஞ்ச உடனே जैसे रीतियां पूरी हो जाती हैं, அவன் அந்த துணியை எடுத்து விடுறான். उस दुल्हा जो है कपड़ा को निकाल. இப்பதான் அவன் முதல் முறை பாக்குறான். अभी पहले बार लड़की देख रही है. அந்த பார்த்து அவ பயந்துட கூடாது. देखने से वो डरना नहीं. அந்த நேரத்துல ஒரு வைப் உண்டாக்கணும். इसलिए वहां पर एक काम करना है. வைப் ஒரு அதிர்வு, एक वाइब्रेशन लाना है. वाइब लाना. அந்த வைபுக்காக என்ன பண்ணுவாங்க, वाइब के लिए क्या करते हैं? கொட்டுமோளம் அடிப்பாங்க. बजाओ 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 बाजा बजाओ. जो அதே கொட்டுமோளத்தை தான் उसी बाजा को ही நம்ம கைதட்டு ताली बजा कहते हैं. ஏன் அந்த நேரத்துல போய் கை தட்டணும்? उस वक्त में क्यों ताली बजाना है? ஒரு வைப். ये जो है एक जर्क लाना चाहते हैं. இது முதல் தடவை அவ பாக்குறா. क्या पहले बार वो देख रही है? பஸ் ஸ்டாண்டு பார்க் மால்க்கெல்லாம் பார்த்ததுதான். इसके पहले ही बस स्टैंड माल में इधर उधर घूम के पूरा एक साथ இப்ப மாத்திரம் அப்படி மூடி கொண்டு வரணும். अभी सिर्फ शादी के वक्त में बंद कर लेते हैं. அநியாயத்தின் உச்சமா இருக்குங்க. अन्याय के लिए ये अधर्म है. எதுக்கு இந்த மூடி கொண்டு வர? பைபிள்ல போட்டிருக்க மூடி கொண்டான்னு, முகத்தை மூடி கொண்டான்னு. क्यों चेहरा को ढक रही है? दिखावा है. இன்னைக்கு அநேக இடங்கள்ல நடக்கிற இது पहले बहुत जगह में होती है. பிரியமானவர்களே, मेरे प्यारों, நம்முடைய மூட நம்பிக்கையிலிருந்து விலகி வந்து மேற்கத்திய மூட நம்பிக்கைக்குள்ள போயிடுறோம். हम जो है अपने अंधविश्वास से निकलकर पश्चिमी देश की अंधविश्वास के अंदर चलेंगे. இது கிறிஸ்தவம் அல்ல. ये मसीहत नहीं है. இது கிறிஸ்தவம் அல்ல. ये मसीहत नहीं है. நான் சொல்வதெல்லாம் வேத கிறிஸ்தவம். मैं बाइबल की मसीहत के बारे में कहता हूँ. நம்முடைய வாழ்க்கையில हमारा जीवन में பரிசுத்தம் காணப்பட வேண்டும். पवित्रता रहना. ரோமர் 6:22 रोमियो 6 अध्याय का 22वें वचन. இப்பொழுது நீங்கள் பாவத்தின் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் मुड़िवो नित्य जीवन. क्योंकि उनका अंत तो मृत्यु है, परंतु अब पाप से स्वतंत्र होकर और परमेश्वर के दास बनकर तुमको फल मिला जिससे पवित्र प्राप्त होती है और उसका अंत अनंत जीवन है. 2 கொரிந்தியர் 7:1. दूसरा कोरिन्थियों 7 अध्याय का पहला वचन. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்துங்க. सो हे प्यारो,
जबकि ये प्रतिज्ञा हमें मिली है, तो आओ हम अपने आप को शरीर और आत्मा की सब मलिनता से शुद्ध करें और परमेश्वर का भय रखते हुए पवित्रता को शुद्ध करें, सिद्ध करें। பரிசுத்தமாகுதலை पवित्रता को பூரணப்படுத்துங்க, सिद्ध करें, இன்னும் பரிசுத்தம், और पवित्रता, இன்னும் பரிசுத்தம். और पवित्रता। கர்த்தருக்காக இன்னும் நான் பிரிந்து வாழணும். मैं प्रभु के लिए और प्रसन्न करना है, எல்லாரையும் நேசிக்கணும், सबों से प्यार करना है, எல்லாரோடையும் அன்பா இருக்கிறோம். सबसे प्यार दिखाएं, ஆனா கர்த்தருக்காக நம்ம ஜீவிக்கணும். लेकिन प्रभु के लिए हमें जीना, குறிப்பாக खास करके அது நம்முடைய அடையாளமாக இருக்கணும். वो हमारा पहचान होना चाहिए। பரிசுத்தம் என்பது நம்முடைய ஐடி. ये पवित्रता हमारी पहचान है। இந்த உலகத்தோடு உலகமாக கலக்க நம்ம விரும்பக்கூடாது. इस दुनिया के साथ घुल मिलने के लिए हमको प्रभु नहीं बुलाया। உலகத்தார் செய்யறாங்களே நம்ம செய்யக்கூடாது. हमें ये नहीं करना, दुनिया के लोग करते हैं हमें भी करना है। குறிப்பாக மேற்கத்திய பழக்க வழக்கங்களை நம்ம கிறிஸ்தவமாக மாற்றக்கூடாது. खास करके उस विदेश की सारी परंपरा को हमें मसीहत के रूप में नहीं लाना। பிரியமானவர்களே, मेरे प्यारो, நம்ம வாழ்க்கையில குறிப்பாக खास करके हमारे जिंदगी में, நம்முடைய தோற்றத்துல हमारे पहनाव में பரிசுத்தம் காணப்பட வேண்டும். पवित्रता रहना அது ஆலயத்தின் பிரமாணம். कलीसिया का भवन का नियम है। அதை குறித்து நமக்கு ஒரு பெருமை வேணும். उसके बारे में हमें गर्व करना है। இப்ப இந்து மதத்தை சேர்ந்த ஒரு பெண் இருக்கிறா, अगर हिंदू धर्म का एक स्त्री है, அவளுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. उसका एक पहचान है, அவ நெற்றி இட்டுக்கிறா, वो टीका लगाती है, सिंदूर लगाती है, அதுக்குன்னு ஒரு அடையாளம், அவங்க ஒரு அலங்காரம் இருக்கு. वो उसके लिए एक पहरावा है। முகமதிய பெண் இருக்கிறா, इस्लाम का स्त्री है, அவளுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. उनके लिए एक पहचान है। அதை விரும்புறா, वो चाहती है उसे पहन ले, அதை விரும்புறா. वो चाहती है उसको पहन ले। ஏன் இந்த கிறிஸ்தவத்தில் இந்த பெந்தைக்கோஸ்த கிறிஸ்தவர்களுக்கு பெந்தைக்கோஸ்த அடையாளத்தில் மேல வாஞ்சை இல்லை? क्यों पेंटेकोस्ट के मसीहों को पेंटेकोस्ट की पहचान पर जोर नहीं देते? நான் பெந்தைக்கோஸ்தா இருக்கணும், मैं पेंटेकोस्ट बनना है, அந்த பரிசுத்தாவி வேணும், उस पवित्रता आत्मा அந்த चाहिए, அந்நிய பாஷை வேணும், अन्य भाषा चाहिए, அந்த கோயிலுக்கு போகணும், प्रभु के मंदिर में जाना है, நான் பெந்தைக்கோஸ்தா தான் मैं இருக்கணும். पेंटेकोस्ट रहना है, ஆனா பெந்தைக்கோஸ்துங்கிற அடையாளம் இருக்கணும். लेकिन उसका पहचान नहीं चाहिए। என்ன பார்த்தா பலகத்தான் மாதிரி இருக்கணும். मैं दुनिया के लोगों के समान रहना, என்ன அருவருப்பா இருக்குல்ல? ये क्या घिनौनी बात है। நான் பெந்தைக்கோஸ்து விரும்பும்போது எனக்கு பெந்தைக்கோஸ்து அடையாளம் இருந்தா என்ன தப்பு? पेंटेकोस्ट रहना चाहते हैं, लेकिन पहचान को पहनने में क्या दिक्कत है? நான் வேத वचனத்தை விரும்புறேன், मैं बाइबल की वचन को வேத चाहता हूं, கிறிஸ்தவனா இருக்க விரும்புறேன். मैं मसीहत में रहना चाहता हूं, வேத கிறிஸ்தவன் எனக்கு அடையாளமா இருக்கட்டும். मसीह वचन मेरे लिए पहचान रहना है। பிரியமானவர்களே, मेरे प्यारों, ஒருவருக்கு किसी को நகை போடுவது ஒரு அடையாளம் என்றால், यदि गहना पहनना उनकी एक पहचान है, ஒருவருக்கு நகையை கலட்டுவது ஒரு அடையாளம். किसी को गहना को उतारना एक पहचान ரொம்ப है। எளிது, वो बहुत आसान है, பார்த்தாலே தெரியுது. देखने से ही पता चल रहा है। ஏமா நீ பெந்தைக்கோஸ்தா? क्या तुम पेंटेकोस्ट है? அந்த வீட்டுக்கு மனைவியை கூட்டு போறோம், पत्नी को वहां ले जा रहे हैं, நீங்க பெந்தைக்கோஸ்த கிறிஸ்தவங்களா? तुम पेंटेकोस्ट मसीह है? ஏன் அப்படி நான் காணப்படக்கூடாது? क्यों ऐसे पूछना नहीं है? गुनाह है? நான் ஒரு சாதாரண மற்ற ஆள மாதிரி காணப்படணுமா? हम लोग को समान क्या मैं ऐसे எனக்கு இதுல ஒரு பெருமை வேண்டாமா? मेरे लिए एक गर्व की बात, ஒரு மகிழ்ச்சி வேண்டாமா? एक खुशी की बात होना चाहिए। பிரியமானவர்களே, मेरे प्यारों, ஒரு கணவன் மனைவி एक पति पत्नी ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இருக்காங்க. एक अपार्टमेंट में रहे, லிஃப்ட்ல கணவன் மனைவி ஏறுறாங்க. लिफ्ट में पति पत्नी जा रहे हैं, அங்க இந்து மதத்தை சேர்ந்த 2 ஆன்மீகவாதிகள் அவங்களும் ஏறுறாங்க. हिंदू धर्म का 2 भाषण देने वाले, वो भी सत्संग करने वाले उसमें चढ़े, நல்ல ஆன்மீகவாதிகள், अच्छे सत्संग करने वाले, அவங்களும் ஏறுறாங்க. वो भी उसमें आए। இந்த அம்மாவை பார்த்து உண்மையா தேவ சமூகத்துல சொல்றேன், प्रभु की चरणों में मैं सच्चाई कह रहा हूँ, இந்த अम्माவை பார்த்து इस बहन को देखकर ஒருவர் இன்னொருத்தட்ட சந்தோஷமா சொல்றாரு. आपस में खुशी से बांटने लगे। நடந்தது. हकीकत है, सही बात है। அந்த அம்மா நின்றுட்டு இருக்காங்க லிஃப்ட்ல. खड़ी थी, அவன் பக்கத்துல இருக்கவன்ட்ட சொல்றான், पड़ोसी से वो कह रहा उसको देखकर, பிரம்மபுத்திரி, ये ब्रह्मपुत्री भगवान का बेटी है, பிரம்மபுத்திரி. ये भगवान का बेटी है। ஏன்? कारण क्यों? அந்த அடையாளம், उसका पहचान, அந்த அடையாளம். उसका पहचान।
அப்படி அமைதியாக நிற்கிறாங்க அந்த அம்மா. ये बहन ऐसे शांत से खड़ी थी लिफ्ट में. அந்த அம்மாவை பார்த்துட்டு சொல்கிறான், उस बहन को देख के कह रहा है பிரம்மபுத்திரி. ये ब्रह्मपुत्री यानी भगवान का पुत्री बेटी. அடையாளம் இருக்கா? पहचान है ना? சினிமாக்காரின்னு சொல்கிறாங்களா? ये क्या अभिनेत्री कहते हैं? என்ன அடையாளம் இருக்கு? क्या पहचान है? பெந்தேகோஸ்து அடையாளம் இருக்கா? पेंटिकॉस्ट का पहचान है? பெந்தேகோஸ்து அடையாளம் வேண்டாம்னு ஏன் பெந்தேகோஸ்து ஆகுறீங்க? यदि आप उसका पहचान नहीं चाहते तो क्यों पेंटिकॉस्ट में आए हैं? ஏன் பெந்தேகோஸ்தா இருக்கணும்? क्यों पेंटिकॉस्ट बनना? பெந்தேகோஸ்து அபிஷேகம் வேணும், अभिषेक चाहिए, பெந்தேகோஸ்து பிரசங்கம் வேணும், पेंटिकॉस्ट का प्रचार चाहिए, பெந்தேகோஸ்துடைய ஜெபம் வேணும். पेंटिकॉस्ट का प्रार्थना चाहिए. ஆனா பெந்தேகோஸ்து அடையாளம் लेकिन மாத்திரம் पेंटिकॉस्ट का पहचान नहीं நம்ம चाहिए. உலகத்தார் மாதிரி हम இருக்கும். दुनिया के लोगों के समान रहेंगे. யோசிக்க கஷ்டமா இல்ல? सोचने में कितना खराब लग रहा है. வேதத்தை குறித்து பெருமை வேண்டாமா? बाइबल के बारे में गर्व करना है ना, நாங்க இயேசு சிலுவை தொங்க விட்டுருக்கோம். क्योंकि क्रूस लगा लेते हैं यहाँ पर. ஏங்க சிலுவையில் எத்தனையோ பேர் அடிபட்டாங்கங்க. क्रूस में बहुतों की हत्या हुई है. நீங்க தொங்க விட்டுருக்க சிலுவை இயேசு அடிபட்ட சிலுவையா அது? क्या आप जो क्रूस पर लगाए वो यीशु का क्रूस है? அந்த நாள்ல கூட 3 பேர் சிலுவையில தொங்கினாங்க. उस क्रूस के वक्त में भी जो 2 डाकुओं को भी क्रूस पर मारे थे. நீங்க வச்சிருக்க சிலுவை யார் தொங்கின சிலுவைன்னு தெரியலையே. आप जो क्रूस लगाए किसका क्रूस को लगाए? சிலுவை அடையாளம். क्या क्रूस पहचान है? மகாத்மா காந்தியை கோட்ஸே துப்பாக்கியால சுட்டான். महात्मा गांधी को गोडसे ने बंदूक से मारा. இந்தியாவுடைய அடையாளம் துப்பாக்கி அப்படின்னா ஒத்துக்குவோமா? क्या हिंदुस्तान का पहचान हम बंदूक कैसे कहने से कोई मान लेगा? இயேசுவை அந்த கோர சிலுவையில கொண்டார்கள். यीशु को दर्द से भरा हुआ क्रूस पर मारे. அந்த கோர சிலுவை அடையாளமா இருக்குமா? क्या वो क्रूस हमारा पहचान हो सकता है, चिन्ह हो सकता है? பிரியமானவர்களே, मेरे प्यारे, சில கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் அப்படின்னு தங்களை காட்டிக்கிறதுக்கு कुछ मसीह सेवक अपने को मसीह सेवक बताने के लिए बिशप ஒரு சிலுவையை கழுத்தில் கட்டி தொங்க விட்டுக்கிறாங்க. बहुत बड़ा क्रूस को गर्दन पर लटका लेते हैं. இயேசு சொன்னார், இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, अंग्रेजी में इस प्रकार है, if you want to follow me bear the cross. उसने लगा यदि मुझे अनुकरण करना क्रूस उठा लो. If you want to follow me bear the cross. तू मुझे अनुकरण करना चाहते हो क्रूस को उठा लो. இன்னைக்கு they don't bear the cross, वो क्रूस को उठाना नहीं चाहते हैं, they wear the cross. तो क्रूस को पहनना चाहते हैं. They don't bear the cross, they wear the cross. वो क्रूस को उठाना नहीं, उसको पहनना चाहते हैं. கிறிஸ்துவை சுமப்பதில்ல, கிறிஸ்து சிலுவையை சுமப்பதில்ல, சிலுவையை போட்டு அலங்கரிச்சுக்கிறாங்க. क्रूस को उठाना नहीं, क्रूस को द्वारा सजाना चाहते हैं. பிரியமானவர், எங்க போயிட்டு இருக்கிறோம்? हम हमारा मसीहत कहाँ जा रही है? என்னுடைய அடையாளம் என்ன? मेरी पहचान क्या है? முக்கியமான கேள்வி. खास एक प्रश्न. பிரியமானவர்கள், मेरे प्यारे, எபேசியர் 4:24 एफिसियों 4:24 மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். और नए मनुष्यत्व को पहन लो जो परमेश्वर के अनुसार सत्य की धार्मिकता और पवित्रता में सृजा गया है. மெய்யான பரிசுத்தத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை வேர் பண்ணுங்க. और पवित्रता से सृजा गया उस मनुष्य को तुम पहनो. உங்களுடைய அடையாளம், आपका पहचान, உங்களை பார்க்கும்போது आपको जब देखेंगे, என்ன பார்க்கணும்? मुझे क्या देखना है? என்னத்தை நான் அணிந்திருக்கணும்? मैं क्या पहनना है? ட்ரூ ஹோலினஸ். सचमुच में सच्चाई की पवित्रता. ட்ரூ ஹோலினஸ். माने सच्चाई की पवित्रता. இதுதான் நம்முடைய அடையாளமா இருக்கு. அதை தான் நம்ம அணிந்திருக்கணும். इसी को हमें पहनना, यही हमारी पहचान होना चाहिए. உங்கள் அடையாளம் கர்த்தருக்கென்று பிரிந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. आपका पहचान परमेश्वर के लिए अलग किया हुआ जिंदगी. எபிரேயர் 12:14 इब्रानियों 12 अध्याय का 14 वचन. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். सबसे मेल मिलाप रखने और उस पवित्रता की खोजी हो. பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. जिसके बिना कोई प्रभु को कदापित ना देखेगा. 1 தெசலோனிக்கேயர் 3:13 पहला तेसलोनिकियों 3:13 1 தெசலோனிக்கேயர் 3:13 पहला तेसलोनिकियों 3:13 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ताकि वह तुम्हारे मन को ऐसा स्थिर करे कि
जब हमारा प्रभु यीशु अपने सब पवित्र लोगों के साथ आए तो वे हमारे परमेश्वर और पिता के सामने पवित्रता में निर्दोष ठहरे। நம்ம பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்றால், यदि हम पवित्र व्यक्ति रहना है तो, நாம் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்றால், यदि हम पवित्र रहना है तो, பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்றால், यदि हम शुद्ध और पवित्रता में रहना, निर्दोष होना चाहते அங்க हैं, என்ன சொல்லியிருக்கு சொல்லுங்க? क्या लिखा उसमें? ஸ்திரமா இருக்கணும், दृढ़ रहना है, स्थिर रहना है, மனம் உறுதியா இருக்கணும். मन में स्थिर रहना है, இங்க பார்த்து அங்க பார்த்து இங்க பார்த்து இங்க பார்த்து மனசு அலசடிப்படக்கூடாது. मन को इधर उधर बहकाव में नहीं ஏன் लाना। இன்றைக்கு அநேகரால இந்த பரிசுத்த ஐடிக்குள்ள வர முடியல? क्यों बहुतों के इस पवित्रता की पहचान में नहीं आ ஏன் இந்த पा रहे? பரிசுத்த ஐடிக்குள்ள அநேகரால வர முடியல? क्यों बहुतों की इस पवित्रता की पहचान में नहीं आ पा रहे? மனம் ஸ்திரப்பட மாட்டேன், मन स्थिर नहीं है, மனம் ஸ்திரப்பட மாட்டேன், मन स्थिर नहीं है, மனம் அலசடிப்படுது. मन बहकाव में रहता है। அவங்க இப்படி செய்கிறாங்களே, இவங்க இப்படி செய்கிறாங்களே, அந்த ஊழியக்காரர் இப்படி இருக்காரு, இந்த ஊழியக்காரர் இப்படி இருக்காரு, ये सेवक ऐसा, वो सेवक ऐसा, इनको देखो उनको देखो, ऐसे बहकाव में रहता है। அவர் மீறி இவ்வளோ கூட்டம் வருது, அவங்கெல்லாம் இதை சொல்லலையே. उनका मीटिंग में इतने लोग आते हैं, वो सब कुछ बोलते ही नहीं है। நான் யாரும் நியாயம் தீர்க்கல, मैं किसी को न्याय नहीं करता हूँ। ஏன் மனசு ஸ்திரமா இருக்கு? मेरा मन स्थिर रहना है, ஸ்திரேனா, मेरा मन स्थिर रहना, ஸ்திரமா இருக்கணும். उसमें दृढ़ रहना है। லெட் கம் வாட் மீ, कुछ भी आने दे, லெட் கம் வாட் மீ, कुछ भी होने दे, நான் உறுதியா இருப்பேன். मैं स्थिर रहूंगा, இந்த உறுதியை விட்டு விலக மாட்டேன். स्थिरता से नीचे नहीं हटूंगा। என் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் चाहे मेरे दाहिने और 1000, मेरे बाएं और 10,000 आने से भी அது என்னை அணுகாது. वो मुझ पर कोई असर नहीं இந்த लाएगा। பரிசுத்தம் தான் உங்களுடைய பில்லரா இருக்கும். यही पवित्रता आपकी स्थिरता की இந்த कमाओ, பரிசுத்தம் தான் உங்களுடைய பில்லரா இருக்கும். यही पवित्रता आपकी स्थिरता की खंभा होना चाहिए। பிரியமானவர்களே, मेरे प्यारों, ஒரு சத்தியத்தை பேசுறான், सत्य को बोल रहा है, அங்க ஒரு ஏழை விசுவாசி வந்து சொல்றா, गरीब विश्वासी आके कह रही है, பாஸ்டர் இப்பெல்லாம் நீங்க பேசுறீங்கன்னா நான் சபைக்கு வர மாட்டேன். आप ऐसे प्रचार करने से मैं कलीसिया नहीं आऊंगी। நீ வந்தா வா, வரலன்னா போ. तू आओ मत आओ, இதுதான் சத்தியம். यही सत्य है। ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்றான். एक एक दिन 1.5 घंटा प्रचार किया। ஒரு விசுவாசி மாசம் 5000 ரூபாய் காணிக்கை கொடுக்கறாங்க. एक विश्वासी महीना में 5,000 रुपया दान देते हैं। பாஸ்டர் पास्टर, இவ்வளவு நேரம்லாம் பேசாதீங்க आप பாஸ்டர், इतना देर मत நிறைய வேலை இருக்கு பாஸ்டர். मेरे पास इतना समय नहीं है। இப்பெல்லாம் எல்லா சபையும் 20 நிமிஷம் பேசுறாங்க. तो सारे कलीसिया में देखिए 20 मिनट प्रचार कर रहे हैं। சிஸ்டர் சாரி சிஸ்டர், सिस्टर माफ कीजिए, நான் அப்படிதான் சிஸ்டர் 1.5 மணி நேரம் தான் பேசுவேன். मैं 1.5 घंटा ही प्रचार करूंगा। வேணா கொஞ்சம் பார்க்கலாம் சிஸ்டர். थोड़ा सा कोशिश तो कर सकता हूँ। ஒரு ஃபேமிலி, एक परिवार, ஒரு பெரிய பிசினஸ் மேன், बड़ा बिजनेसमैन, மாசம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறான். महीना में 1 लाख रुपया देता है। அவன் வந்து சொல்றான், वो आके कहता है, பாஸ்டர் पास्टर இந்த 1.5 hours மெசேஜ்லாம் இருந்தா நாங்க இங்க இருக்க மாட்டோம், 1.5 घंटा प्रचार करने से हम लोग नहीं आएंगे, நாங்க வேற சபைக்கு போறோம். दूसरा चर्च में चले। ஐயோ அது பரவாயில்லைங்க, नहीं नहीं नहीं, कोई बात नहीं, कोई बात नहीं, நான் 1 ஹவர்ல முடிச்சிடுறேங்க. 1 घंटा में खत्म कर दूंगा। நீ காசுக்கு விலை போறவன், तो पैसे में बिकने वाला है, நீ காசுக்கு விலை तो போறவன், पैसे में बिकने वाला है। எவ்வளவுக்கு போறங்கிறது தான் ரேட்டு, यही पता नहीं है कितने में बिकोगे, எவ்வளவுக்கு விலை போவங்கிறது தான் ரேட்டு. हमें पता नहीं है कितने में तुम बिकोगे। 50 ரூபான்னா வருவியா, क्या 50 रुपया में आओगे இல்ல 5000 ரூபான்னா या வருவியா? 5,000 में आओगे? பிரியமானவர், मेरे प्यारों, பயங்கரம். इस पर ध्यान देना है। என் மனம் ஸ்திரப்படணும், मेरा मन स्थिर रहना है, என் மனசு அசைவாடக்கூடாது. मेरा मन में लालच नहीं रखना। எதுல நிர்ணயம் பண்ணிக்கிட்டோம்னா அதுல உறுதியா இருக்கும். जिसमें हमने तय कर लिया उसमें स्थिर रहना। ஒருவேளை நான் நிர்ணயம் பண்ணது வேதத்தின்படி தவறா இருக்குமானால் எந்த காலகட்டத்திலையும் நான் அதை மாற்றிக்கொள்ளலாம். यदि मेरा विचार बाइबल के वचन के अनुसार गलत है, वक्त आएगा तो मुझे बदलना तो बदलना ही होगा। ஆனா பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்துல மனசு குரங்கு மனுஷா இருக்கக்கூடாது. लेकिन पवित्रता की मामला में संबंध में हमारा मन बहकाव में, बंदर का समान बहकाव में नहीं आना। இது சரி அது சரி, இதுவும் சரி அதுவும் சரி,
சரி அப்படிலாம் அலசடிப்படக்கூடாது. ये भी सही है, वो भी सही है, वो भी मान लेंगे, ये भी मान लेंगे, ऐसे बहकाव में नहीं आना. மீண்டும் தாழ்மையாய் சொல்லுகிறேன், நான் யாரையும் நியாயந்திருக்கவில்லை. मैं नम्रता से कहता हूँ, किसी को मैं न्याय करने नहीं आया. வேத வசனம் बाइबल का वचन சத்தியத்தை குறித்து முதல் தூணுன்னு பார்த்தோம். सत्य का खंबा के देखे हैं. அந்த சத்தியம் उस सत्य நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை உண்டாக்கும். हमारे जीवन में पवित्रता को அது நம்முடைய வாழ்க்கையினுடைய இரண்டாவது தூணாக இருக்கு. वो हमारा जीवन का दूसरा खंबा है. ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய. और एक वचन को बोल के मैं இன்னும் நிறைய வசனங்கள், बहुत वचन है. 1 தெசலோனிக்கேயர் 5:23. पहला तेसलोनिकियों 5:23. வாசி, நீதியில் வாசித்து முடியும். आप ही तुम्हें पूरी रीति से पवित्र करे और तुम्हारा आत्मा और प्राण और देह हमारा प्रभु यीशु मसीह के आने तक पूरे पूरे और निर्दोष सुरक्षित करे रहे. நம்முடைய ஆவியிலும் हमारे आत्मा में, நம்முடைய ஆத்மாவிலும் हमारा प्राण में, நம்முடைய சரீரமும் हमारा देह அதில் ஒரு குற்றம் இருக்கக்கூடாது. निर्दोष रहना है. கொஞ்சமேனு உலகத்தின் ஐடி இருக்கக்கூடாது. दुनिया की जरा से भी पहचान उसमें नहीं आना चाहिए. கிறிஸ்தவங்களுக்குன்னு சொல்லி வேதத்தில் ஒரு உடை கொடுக்கப்படலை. मसीहों के लिए बाइबल में एक पहनावा का बारे में कहते हैं. கிறிஸ்தவங்களுக்குன்னு பைபிளில் ஒரு உடை கொடுக்கப்படலை. एक कपड़ा दिया गया है मसीहों के लिए. பிரியமானவர்களே, मेरे प्यारों, தகுதியான வஸ்திரம், उचित रूप से पहनना. என்ன தகுதி? क्या उसमें தகுதியான வஸ்திரம் उचित रूप से पहनना. என்ன தகுதி? कैसे पहनना? நான் கர்த்தருடைய பிள்ளை என்று காட்டுகிற தகுதி. हमें इस योग्य बनना है, दिखाना है मैं परमेश्वर का संतान हूं. நான் கர்த்தருடைய பிள்ளை என்று காட்டுகிற हमें ये दिखाना है हम प्रभु के संतान हैं. அந்த தகுதியான வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுங்கள். इस लायक कपड़ा पहनना है. அந்த பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. अपवित्रता से कोई भी प्रभु को दर्शन नहीं कर सकता. பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாய், वचन में लिखा जो पवित्र है और पवित्र हो जाए. பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் जो पवित्र है இன்னும் பரிசுத்தமாய். और पवित्र रहना. பிரசங்கம் பண்ணுகிறேன் நான், प्रचार मैं जो प्रचार இன்னும் நான் பரிசுத்தமாய், मुझे और पवित्र करना है, रहना இன்னும் நான் பரிசுத்தமாய். और पवित्रता में रहना है. நம்ம எல்லா எங்கும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று வர வேண்டும். सारे सीमा में प्रभु कहना ये நம்ம पवित्र. எல்லா எங்கும் கர்த்தருக்கு பரிசுத்தம் हमारे என்று வர வேண்டும். सारे सीमा में पवित्र रहना. அதுதான் ஆலயத்தின் பிரமாணம். यही भवन का नियम है. அதுதான் ஆலயத்தின் பிரமாணம். यही भवन का नियम है. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम की महिमा हो.